ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனி ப்ளஸ் ட்ரா வந்து 531. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று 50-50 ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 272. இதில் நான் எடுத்த நம்பரில் சி போர்டில் 2 நம்பர் எடுத்துருப்பேன். இந்த நம்பர் வந்து சி போர்ட்லேயே பாஸ் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர் தான். 8, 7ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கும். இல்லை 8, 7, 3 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த ரிசல்ட்டில் இருக்கும். இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டும் எடுத்து பார்க்குறீங்கன்னா இப்போ இங்கே 869, 729, 331. இப்போ இங்கே வந்து 8, 7, 3. அடுத்து இங்கே 784, 324, 8, 7, 3. இப்போது நேற்றைய நம்பர் 272, அதுக்கு முன்னாள் நம்பர் 878. இப்போ எப்படி நம்பர் எடுத்திங்கனாலும் 8, 7, 3 பாஸ் ஆகும். இப்போ இதனால் இன்றைக்கான ரிசல்ட்டில் 3ன்ற நம்பர் சி போர்ட்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இது ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 8, 7 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 8, 7, 3, 8, 7, 3. இப்போ நேற்றைய நம்பர் அதுக்கு முன்னாள் நம்பரில் 8, 7 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து சி போர்ட்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே வந்து இதுவுமே இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 6 டிஜிட் நம்பர் பார்க்குறீங்கன்னா 230, 272. இதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் பாருங்கள் 2, 3. 2க்கு அடுத்தே 3ன்ற நம்பர் இருக்கும். இதே மாதிரி இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாக பாஸ் ஆன ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்பர் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5, 6, 3, 3, 2, 4. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 832. இப்போ இங்கே 2, 3, 6, 9, 1, 2. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 682. 4, 5, 6, 7, 2, 9. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 331. 7, 8, 5, 7, 8, 4. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு பார்த்தீங்கன்னா 324. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். இங்கே வந்து 5, 6, 2, 3, 4, 5, 7, 8. இந்த மாதிரி நம்பர் இருந்தால் ரெண்டாவது 3வது டிஜிட் நம்பர் இது 2 நம்பரை வந்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6, 3 பார்த்தீங்கன்னா இங்கே 18. 18னா 8 அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 2, 3ன்னு இருக்கும்போதே ரெண்டாவது 3வது டிஜிட் நம்பர் 6, 3, 18. 18னா இங்கே 8 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 4, 5ன்னு இருக்கும்போதே ரெண்டாவது 3வது டிஜிட் நம்பர் 5, 6. 5, 6 பெருக்கல் பண்ணோம்னா 30. 30னா 3 அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கலாம். 7, 8ன்னு இருக்கும்போதே இங்கே இருக்கிற ரெண்டாவது 3வது நம்பர் 8, 5. 8, 5 பெருக்கல் பண்ணுறோம்னா 40. 40னா 4 இல்லைனா 0 எடுத்தால் கூட இங்கே 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு என்ன சொல்ல வரேன்னா நேற்றைய நம்பர் பாருங்கள் 2, 3, 0, 2, 7, 2. ரெண்டாவது 3வது நம்பர் 3, 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து 2, 3ன்னு இருக்கா? அப்போ ரெண்டாவது 3வது நம்பர் வந்து 3, 0. 3 × 0 பெருக்கல் பண்ணாலும் 0 தான். அதனால் 0 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் அடுத்தடுத்த நம்பராக இருந்தால் ரெண்டாவது 3வது நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5, 6ன்னு இருக்கும்போதே 6, 3, 18னா 8. 2, 3ன்னு இருக்கும்போதே 3, 6, 18னா இங்கேயும் 8 பாஸ் ஆகிருக்கும். 4, 5ன்னு இருக்கும்போதே 5, 6, 30னா 3. 7, 8ன்னு இருக்கும்போதே 8, 5, 40னா 4. இப்போ இங்கே 2, 3ன்னு இருக்கும்போதே 3 × 0 எடுத்தால் 0 தான். அதனால் 0 மட்டும் பி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா 2வது மெத்தடில் எழுதுனா அதே நம்பர் தான் எழுதியிருப்பேன். இப்போ அங்கே வந்து 2வது 3வது நம்பரை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 2, 3ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் 2 நம்பர் 1, 2. 1 × 2 எடுத்தால் 2. 2 அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 4, 5ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் 2 நம்பர் 9, 2, 18னா 1 மட்டும் இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 7, 8ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 8, 4. 8, 4, 32னா 3, 2 இங்கே அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 5, 6ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் 2 நம்பர் 2, 4. 4, 2 பார்த்தீங்கன்னா 8. 8 அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 2, 3 நேற்றைய நம்பர் லாஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 7, 2. 7, 2 பெருக்கல் பண்ணுறோம்னா 14. 14னா 1 இல்லைனா 4 பாஸ் ஆகலாம். இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் வந்து லாஸ்ட்டு 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து அடுத்தடுத்த நம்பராக இருந்தால் 2, 3னா 1 × 2, 2. 4, 5ன்னு இருக்கும்போதே 9, 2, 18னா 1. 7, 8ன்னு இருக்கும்போதே 8, 4, 32னா 3, 2 இருக்கும். 5, 6ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் 2 நம்பர் 4, 2, 8னா 8. 2, 3ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 7, 2. 7, 2 எடுத்தால் 14. 14னா 1, 4. இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கல்குலேஷனில் 1 இல்லைனா 4, பி மெத்தடில் 0, சி போர்டில் 3. பாக்ஸ் வந்து
103 403. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 10 40, பிசி வந்து 03, ஏசி பார்த்தீங்கன்னா 13 43. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ கால்குலேஷனில் 1 4, பி போர்ட்டில் 0, சி போர்ட்டில் 3, பாக்ஸ் வந்து 103 403. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.